புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். தொடர் கனமழையால் மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதியில் 3 தரைப்பாலங்கள் மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை புறநகர்ல கடந்த 3 நாட்களாகவே பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக தான் தற்போது 3 தரைப்பாலங்கள் என்பது இந்த பகுதியில நீரில் மூழ்கி இருக்கிறது. வானகரம் அடையாளம்பட்டு தரைப்பாலம், அதே போன்று நொளம்பூர் அதுபோன்று தற்போது கோயம்பேடு பாடிக்குப்பம் தரைப்பாலங்கள் என 3 தரைப்பாலங்கள் தற்போது மழை நீரில் மூழ்கி போக்குவரத்து என்பது பகுதியில் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனமழை காரணமாக சம்பரம்பாக்கம் அதே போன்று புழல் ஏரிகளில் இருந்து திறந்து விடப்படும் உபரி நீர் கூவம் ஆற்று வழியாக சென்று அடையாறு ஆற்றை கலப்பது வழக்கம். இந்த நிலையில கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதே போன்று கனமழை காரணமாக தான் தற்போது இந்த தரைப்பாலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த கோயம்பேடு பாடிக்குப்பம் பிரதான சாலை தரைப்பாலம் வழியாக தினசரி பல்லாயிரம் கணக்கான வாகனங்கள் செல்வது வழக்கம். இந்த நிலையில இந்த பகுதியில போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதால பொதுமக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகி 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பாலத்தை போலீசார் இரும்பு தடுப்புகள் அமைத்து போக்குவரத்து நிறுத்தம் செய்து மாற்றம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால சென்னையில ஒரு 3 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.